நீங்கள் ஒரு இன்ட்ரோவர்ட்டா பொண்ணுங்க கிட்ட இல்லைன்னா பசங்க கிட்ட பேசுகிறதுக்கு நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்களா, ஒரு அட்ராக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா ஆப்போசிட் ஜெண்டர்லேருந்து, இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அட்ராக்ட் ஆவாங்க அவங்க. நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி என்ன நினைப்போம்னா, ஆப்போசிட் ஜெண்டர் அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருந்தால் தான் பிடிக்கும்னு நினைக்கிறோம். பட் இங்கே புரிஞ்சுக்கோங்க, பர்ஃபெக்டாக இருக்கிறவங்க வந்துட்டு போர் அடிப்பாங்க. நம்ம இம்பர்ஃபெக்டாக இருக்கிறப்போ அவங்க வந்துட்டு நம்மளை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம கரெக்ட் ஆகும். இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, யாரையுமே நம்மளை கரெக்ட் பண்ண விடாதீங்க. அவங்க கரெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். நான் இப்போ சொன்னது இம்பர்ஃபெக்ட்னஸ் எப்போ தெரியுமா இருக்கணும், அவங்க உங்களை பர்ஃபெக்ட்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இம்பர்ஃபெக்ட்னு காமிக்கணும். அண்ட் லேட்டரான் அவங்க புரிஞ்சுக்கணும் நீங்கள் தான் கரெக்ட் அப்படின்ட்டு. நீங்கள் எல்லாரும் லவ் பண்ணுறப்போ ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, நம்ம மாதிரியே பிஹேவ் பண்ணுறாங்க, நமக்கு ஈக்குவலாக நமக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிஹேவ் பண்ணுறவங்க வந்துட்டு கொஞ்ச நாள் தான் நல்லாயிருக்கும், கொஞ்ச நாள் தான் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். பட் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் வந்துட்டு போரிங்காக இருக்கும். அதுவே நமக்கு ஆப்போசிட்டாக, நம்மளோட பிஹேவியருக்கு ஆப்போசிட்டாக, நம்மளோட டேஸ்ட்க்கு ஆப்போசிட்டாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, நமக்கு அவங்க வந்துட்டு ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க, நம்ம வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும்ட்டு அவங்க நினைப்பாங்க. அண்ட் அவங்கள நம்மக்கிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். அதனால அவ்வளோ சீக்கிரமாக ரிலேஷன்ஷிப் எண்டுக்கு வராது. ஸோ இதுக்கு தான் மெஜாரிட்டி ரீசன் எதுக்கு பிரேக்கப்ஸ் ஆகுது, இந்த மாதிரி அது இது ஆகுதுன்ட்டு. ஏன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அவன் கிட்ட இல்லைன்னா இவன் கிட்ட இல்லைன்னா அந்த பொண்ணு கிட்ட எதுவுமே இல்லைன்ட்டு.